ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் செப்டம்பர் 21 புரட்டாசி மாதத்தோட முதல் சனிக்கிழமை. கட்டாயம் உங்களோட மணி பர்ஸில் இப்போ சொல்லக்கூடிய பொருளை வைக்கிறது மூலயமா அல்ல குறையாத அளவுக்கு உங்களுக்கு பணம் சேரும். அது என்ன பொருள், அதை எந்த நேரத்தில் வைக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மணி பர்ஸில் என்ன பொருளை வைக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். புரட்டாசி மாதம் ஆரம்பித்தாலே எல்லா விதமான பெருமாள் கோவில்கள்லையும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். நம்ம வீடுகள்லையுமே பெருமாளுக்கான வழிபாடு அப்படிங்கிறது தினம் நடக்கும். மற்ற மாதங்களில் சனிக்கிழமையில் மட்டும்தான் பெருமாளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், ஏகாதசி விரதம் அன்னைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஆனால் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய 31 நாட்களுமே ரொம்ப விசேஷமான நாட்கள். அதில் இந்த 4 சனிக்கிழமை வருது. அதாவது செப்டம்பர் 21, செப்டம்பர் 28, அக்டோபர் 5, அக்டோபர் 12 இந்த 4 சனிக்கிழமைகளும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாட்கள். அந்த 4 நாட்களில் நீங்கள் பெருமாளை நினச்சி செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், அதுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது பன்மடங்கு. உதாரணத்துக்கு நமக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் முக்கியமான பிரச்சனை என்ன? பணம் சம்பந்தப்பட்ட, பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான். அந்த பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கட்டாயம் நீங்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய 4 சனிக்கிழமைகளையும் தவற விடக்கூடாது. ஆடி வெள்ளி எந்த அளவுக்கு விசேஷமோ அதை விட பன்மடங்கு இந்த புரட்டாசி சனி சக்தி வாய்ந்தது. இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய 4 சனிக்கிழமைகளையும் நீங்கள் ஒரு வேண்டுதலுக்காக பயன்படுத்திக்கலாம். உதாரணத்துக்கு செப்டம்பர் 21ஆம் தேதி வரக்கூடிய புரட்டாசி மாதத்தோட முதல் சனி அன்று நீங்கள் உங்களோட பொருளாதாரத்தை உயர்த்திக்கிறதுக்காகவும் கையில் பணவரவை அதிகப்படுத்திக்கிறதுக்காகவும் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பரிகாரத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த பரிகாரத்தை ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்னு சொல்லி யார் வேணாலும் செய்யலாம். அவங்க வச்சிருக்கக்கூடிய மணி பர்ஸ், வேலட், ஹேண்ட்பேக்னு சொல்லி அவங்க தினந்தோறும் பொருளாதாரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் இப்போ சொல்லக்கூடிய 3 பொருட்களை வைக்கணும். நீங்கள் தினமும் ஆஃபீஸுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய லேடிஸ் ஹேண்ட்பேக் இருக்குல்ல, அதில் கூட இந்த பொருட்களை வச்சுக்கலாம். ஆண்கள் அப்படிங்கிறவங்க அவங்க தினமும் பேண்ட்டில் வைக்கக்கூடிய பர்ஸ்லையோ, அவங்க தினமும் பயன்படுத்தக்கூடிய சின்னதாக கைப்பை ஹேண்ட்பேக் இருந்தாலும் பரவாயில்ல, அதில் கூட வச்சுக்கலாம். புரட்டாசி மாதத்தோட முதல் சனிக்கிழமை அதிகாலை எழுந்து குளிச்சுட்டு உங்கள் வீட்டோட பூஜை சுத்தப்படுத்திட்டு பெருமாளுக்கான வழிபாட்டை செய்யுங்க. பெருசாக அந்த அளவுக்கு நைவேத்தியம் செய்ய முடியலாலும் பரவாயில்லை, துளசி இலைகளை பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு துளசி தீர்த்தம் தயார் செஞ்சு பெருமாளுக்கு நைவேத்தியமாக வைங்க. அதுவே பெரிய புண்ணியம் தான். பெருமாள் கோவிலுக்கு கட்டாயம் போகணும். பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு துளசி இலைகளை வாங்கி கொடுங்க, ஒரு நெய் தீபம் போடுங்க. கோவிலை சுற்றி வலம் வந்து ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற நாமத்தை கோவிலே முடிஞ்சா 108 முறை உச்சரிக்கலாம். கோவிலுக்கு போயிட்டு பெருமாளோட நாமத்தை உச்சரிக்க முடியாதவங்க விளக்கு மட்டும் போட்டுட்டு வீட்டில் புரட்டாசி மாதத்தோட முதல் சனிக்கிழமை மாலை நேரத்தில் அமைதியாக உட்காந்து 108 முறை ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற நாமத்தை உச்சரிக்கலாம். அதே நேரம் இப்போ நீங்கள் மணி பர்ஸில் வைக்கிறதுக்கான முக்கியமான 3 பொருட்களை பார்க்க போகிறோம். இந்த 3 பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளையோ, முடிஞ்சா எல்லா பொருளையோ கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த 3 பொருட்களையும் நீங்கள் மணி பர்ஸில் வைக்கிறதுக்கு முன்னாடி பெருமாள் முன்னாடி வச்சு அதை நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கணும். பெருமாளோட ஆசையை பெற்றதுக்கு அப்புறம் தான் அதை நீங்கள் மணி பர்ஸில் வைக்க போகிறீங்க. அந்த 3 முக்கியமான பொருட்களை நீங்கள் பெருமாள் கிட்ட ஆசி பெற்று வைக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் வீட்டோட பூஜை அறையிலையுமே நீங்கள் வழிபாடு செய்யலாம். இல்லைனா உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போகும்போது அந்த நேரத்தில் பெருமாளோட பாதத்தில் இந்த 3 பொருட்களில் ஏதாவது ஒரு பொருள், முடிஞ்சால் 3 பொருளையுமே பெருமாளோட பாதத்தில் வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கோவிலே கூட நீங்கள் மணி பர்ஸில் வச்சுக்கோங்க. இல்லைனா வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கலாம். அந்த 3 முக்கியமான பொருட்களில் முதல் பொருள், முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா ஏலக்காய். ஏலக்காய் அப்படிங்கிறது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள். மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடத்துல மகாவிஷ்ணு தானாக வந்துடுவார். மகாலட்சுமியையும் மகாவிஷ்ணுவையும் நம்ம பிரித்து பார்க்கவே முடியாது. இவங்க 2 பேரும் எந்த ஒரு இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துல எல்லா செல்வங்களுக்கும் பஞ்சமே இருக்காது. 16 செல்வங்களும் தாண்டவம் ஆடும். குறிப்பாக பண பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறவங்க, வருமான தடை இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் ஒரு சேர வணங்கணும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரே ஒரு ஏலக்காயை நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு போனாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் சிலைக்கோ ஃபோட்டோவுக்கோ முன்னாடி ஒரே ஒரு ஏலக்காயை வச்சு ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற நாமத்தை ஒரு 3 முறையோ 108 முறையோ உச்சரிச்சிடுங்க. அதுக்கப்புறமா
அந்த ஏலக்காயை உங்களோட மணி பர்ஸில் வச்சுக்கோங்க. வைக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது காலையில் 9 மணிலேருந்து 10 மணிக்கு பயன்படுத்தாதீங்க. ஏன்னா அது ராகு கால நேரம். மதியம் 1:30 3 மணி வரைக்கும் யமகண்டம் இருக்குது. அந்த நேரத்தையும் தவிர்த்துடுங்க. மற்ற நேரங்களில் எந்த நேரத்தில் வேணாலும் இந்த ஏலக்காய் அப்படிங்கிறத மணி பர்ஸில் வச்சுக்கலாம். ஒருவேளை பெரியவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வைக்க முடியலையா, பரவாயில்லை. உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இல்லை உங்கள் வீட்டில் மாமனார் மாமியார் யார் இருந்தாலும் பரவாயில்லை, அவங்க கையால் கொடுத்து பெருமாளோட பாதத்தில், அதாவது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் பாதத்தில் வச்சு எடுத்தாலும் சரி, இல்லை அவங்கள கோவிலுக்கு அனுப்பி பெருமாளோட பாதத்தில் வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர சொல்லி அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களே மணி பர்ஸிலோட வைக்க சொல்லலாம். இது புரட்டாசி மாதத்தோட முதல் சனிக்கிழமை வைக்க வேண்டிய முதல் முக்கியமான பொருள். அடுத்து ஒரு முக்கியமான பொருள் பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறதுக்கும் பெருமாளுக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லை. ஏன்னா பெருமாளோட எல்லா வழிபாட்டிலையும் இந்த பச்சை கற்பூரத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, எந்த ஒரு இடத்துல பச்சை கற்பூர வாசம் இருக்கோ அந்த இடத்துல பெருமாளோட வாசம் இருக்குமா, பெருமாளோட அனுகிரகம் தானாவே வந்துடுமா. அதனால தான் எல்லா விதமான பெருமாள் கோவில்களையும் இப்போ வரைக்கும் நீங்கள் போனீங்கன்னா பச்சை கற்பூரம் சேர்க்காம எந்த ஒரு நைவேத்தியங்களுமோ இல்லை தீர்த்தமோ தரமாட்டாங்க. அதுக்கு காரணம் பச்சை கற்பூரம் பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வாசனை. பச்சை கற்பூரம் இருக்கக்கூடிய வாசனை இருக்கக்கூடிய இடத்துல பெருமாள் இருப்பார் அப்படிங்கிறதா நம்பிக்கை. பெருமாள் இருக்கக்கூடிய இடத்துல, அதாவது மகாவிஷ்ணுவோடைய இடத்துல மகாலட்சுமி தானா வந்துடுவாங்க. அதுக்காக தான் பச்சை கற்பூரம் ஒரே ஒரு துண்டு, ரொம்ப பெருசா வேணாம், சின்னதா இருந்தாலும் பரவாயில்லை, அதையுமே உங்க வீட்டோட பெருமாள் பாதத்திலேயோ இல்லை கோவிலுக்கு எடுத்துட்டு போயிட்டு பெருமாள் பாதத்திலே வச்சு மணி பர்ஸில் வச்சுக்கலாம். சில பேருக்கு இந்த பச்சை கற்பூரத்தோட அந்த வாசனை அப்படிங்கிறது ஒரு ஒவ்வாமை இருக்கும். இந்த பச்சை கற்பூர வாசனைக்கு ஒரு அலர்ஜி இருக்கும். அப்படிப்பட்டவங்க இதை தவிர்த்திடலாம். அதுக்கு அவங்க ஏலக்காயை பயன்படுத்திக்கலாம். மூன்றாவது ஒரு முக்கியமான பொருள் துளசி இலைகள். இந்த துளசி இலைகளை மட்டும் நீங்கள் மணி பர்ஸில் வைக்கும்போது 2 விதமாக பயன்படுத்தணும். ஒரு துளசி இலைக்கு ஒரு மகிமை. உதாரணத்துக்கு நீங்கள் வீட்லேயே வச்சு பூஜை பண்ணுறீங்க, வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் பாதத்தில் துளசி இலை வச்சு வைக்கிறீங்கன்னா அதுவும் செய்யலாம். அதுக்கும் சிறப்பான பலன் கிடைக்கும். அதை விட நீங்கள் வீடு பக்கத்தில் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு பெருமாள் கோவிலுக்கு நீங்கள் பெருமாள் கொடுக்கறதுக்காக நீங்கள் வந்து துளசி இலை வாங்கி கொடுப்பீங்கல்ல, அது இல்லாமல் அங்கே கோவிலில் இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு பிரசாதமாக குங்குமம் கொடுத்து கொஞ்சமாக துளசி இலைகளை கொடுக்குறாங்க பாருங்க, அந்த துளசி இலைகளை உங்கள் மணி பர்ஸில் வைக்கிறது கூடுதல் விசேஷம். ஏன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடிய துளசி இலை அப்படிங்கிறது பெருமாளோட பாதத்தில் வச்சு எடுக்கிறது மட்டும்தான் பலன். கோவிலில் அவங்க கொடுக்கக்கூடிய துளசி இலை அப்படிங்கிறது பெருமாளோட பாதத்தில் ரொம்ப நேரமாக அந்த கோவிலோட எனர்ஜி முழுக்க உள்வாங்கி அந்த கோவில் பிரகாரத்தில் ரொம்ப நேரமாக இருந்திருக்கக்கூடிய ஒரு பொருள். அப்பேற்பட்ட துளசி இலைகள், பெருமாளோட சக்தி ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய துளசி இலைகளை மணி பர்ஸில் வைக்கிறது கூடுதல் விசேஷம். என்னால் கோவிலுக்கு போயிட்டு அங்கே கொடுக்கக்கூடிய துளசி இலைகளை வாங்கிட்டு வைக்க முடியும் அப்படிங்கிறவங்க மட்டும் இதை பயன்படுத்திக்கோங்க. கோவிலுக்கு போகிறதுக்கு நேரம் இல்லை, இல்லை அதுக்கான சூழ்நிலை அமையல அப்படிங்கிறவங்க தாராளமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய துளசி இலைகளை பறிச்சுட்டு வந்தோ இல்லை உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய துளசி இலையை எடுத்துகிட்டு வந்தோ அதை கழுவி சுத்தப்படுத்தி பெருமாளோட பாதத்தில் வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தாராளமாக அதை மணி பர்ஸில் வச்சுக்கோங்க. புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமையில நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா சரியாக 4 வாரங்கள் கழித்து அதை பிரித்து பாருங்கள். உதாரணத்துக்கு நீங்கள் ஏலக்காய், பச்சை கற்பூரம், துளசியை அப்படியே மணி பர்ஸில் வைக்காம சின்ன ஒரு பேப்பரில் மடித்து அதை மணி பர்ஸில் வச்சுடுங்க. ஒரு 4 வாரம் கழித்து அதை பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் காய்ந்து போயிருக்கும். அதை கால்பட இடத்துல போட்டுட்டு மறுபடியும் புதுசாக பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு பாதத்தில் வச்சு நீங்கள் வச்சுக்கலாம். ஒருவேளை புரட்டாசி மாதத்தோட முதல் சனிக்கிழமை பண்ண முடியலையா, அடுத்து ஒரு 3 சனிக்கிழமைகள் இருக்கு, அதில் ஏதாவது ஒரு சனிக்கிழமையாவது இந்த 3 பொருட்களை மணி பர்ஸில் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.